வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க வர வீடியோ ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் உங்கள் வீட்டுக்கு ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியாக அமைப்பது எப்படி, அசம்பிள் பண்ணுறது எப்படி. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் பண்ணணுன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும். லெஃப்ட் சேனலுக்கு ஒரு பவர் ஆம்பிளிஃபையர், ரைட் சேனலுக்கு ஒரு பவர் ஆம்பிளிஃபையர், இல்லை லெஃப்ட் ரைட்டு ரெண்டு சேர்ந்த ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் இல்லையா, கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் சப்புக்குன்னு தனியாக, சப்போட அவுட்புட் எப்படி இருக்கணும், லெஃப்ட் ரைட்டோட கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டரில். அப்போ என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே அந்த போர்டு வந்து கம்பைனாக இருக்குது. 2.1 50 வாட்ஸ் லெஃப்ட்டு, 50 வாட்ஸ் ரைட்டு, 100 வாட்ஸு சப்புக்கு. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 கிளாஸில் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா. ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். இது 1250 ரூபா வரும். இந்த ப்ராடக்ட் 1250 ரூபா வரும். இதோட இது வந்து குவாலிட்டி ஜாஸ்தி, நல்ல கேட்குறதுக்கு நல்ல குவாலிட்டி இருக்கும், கொஞ்சம் ஃபிடாலிட்டி ஜாஸ்தி. அதற்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தோம். இது வந்து 850 ரூபா வரும். இது 850 ரூபா வரும். இது 1250 ரூபா வரும். தென் இது வந்து 3169. இப்போ இது பார்த்துட்ருக்கீங்க இல்லையா படத்தில், அதான் 3169. ஓகேவா. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கில் வரும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கிளாஸ் டி பொறுத்த வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் போர்டு இருக்குது. கிளாஸ் டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கரண்ட் டேக்கன் கம்மியாக இருக்கும், ஹம் நாய்ஸ் வராது, டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இருக்காது, நல்ல குவாலிட்டி ஆடியோ. 4 or 5 hours ரன் ஆனால் கூட நல்ல குவாலிட்டியான ஒரு அவுட்புட்டை நீங்கள் கேட்கலாம். இதே ஒரு லீனியர் ஐசியில் அந்த மாதிரி கேட்க முடியாது. எல்ஏ 4440 45 எனியர் ஐசி, ஈவன் எஸ்டிகே 4141 யூஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ண முடியாது. அதுக்கு ஹீட் பிளேட் ஹெவியாக இருக்கணும், நிறைய லீப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும், பவர் சப்ளை டூயல் பவர் சப்ளை இருக்கணும், அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கணும். இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக கிறிஸ்டல் கிளியராக ஒரு அவுட்புட் வரணும் அப்படின்னா இந்த மாடல் பெஸ்ட்டு மாடல். ஏன்னா நம்ம தான் பிகினர்ஸ், நியூ கமர்ஸ் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு. நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2.1 அசம்பிள் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு நம்ம நல்லா பேக்கப் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய கேபினெட் இருக்குது, நம்ம எது வேணாலும் அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகேவா. அப்போது நிறைய யூனிட் இருக்குது இந்த 2.1 இருக்குது. சம்வாட் பெஸ்ட் ஒன்று உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த யூனிட்டில் பாட்டம் டாப் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சம்மந்தமாக வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வீடியோ, இந்த ரெட் இதை பற்றி கூட வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அசம்பிள் பண்ணுங்கள். வித் பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்கேன். சரி, இந்த போர்டு பார்க்கலாம். இதில் பாருங்கள் 5 கண்ட்ரோல் இருக்குது. இது மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்குது. இதில் என்ன பண்ணலாம், இதில் ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோடு சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேவா. ஒரு லாங் ப்ரெஸ் அப்படின்னா ஆக்சிலரி இன்புட் அல்லது பிடி மோட் ப்ளூடூத் மோடுக்கு மாறிக்கும். நார்மலில் நீங்கள் பாஸ் பட்டன் ப்ளே பட்டன் இதில் அமுத்த முடியும் இந்த இதில். ஸோ இதில் வந்து ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். லெஃப்ட் ரைட் வால்யூமை கூட்டலாம் குறைச்சிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே இருக்க போர்டை விட இதில் சம் ஸ்பெஷல் என்ன இருக்குது, இதில் செலக்டிவிட்டி இருக்குது, புஷ் ஆன் செலக்டிவிட்டி இருக்குது. ட்ரிபிள் மட்டும் கூட்டி குறைக்க ஒரு கண்ட்ரோல் இருக்குது. லெஃப்ட் ரைட் வால்யூம் கூட்டி குறைக்க ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இதனுடைய சப்போட வால்யூம் இருக்குது இல்லையா, சப்போட வால்யூம் பாஸினுடைய ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல், சப்போட வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல். ஸோ அந்த மாடலோட இந்த மாடல் சம்வாட் குட்டாக இருக்கும். இது ஸ்பீக்கர் அவுட்புட் சாக்கெட். ஓகேவா. இன்னொரு ஃபோட்டோ இருக்குது, நான் அதில் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக காமிக்கிறேன், பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்களேன், இதில் எப்படி இருக்குது, இதில் பாருங்கள். இதுதான் உங்களுக்கு இதில் செலக்டபிள் ஆடியோ இன்புட் இருக்குது. ஒன்று வந்து 3.5 mm ஜாக் மூலிமா இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்கலாம். இல்லை இது கூடவே உங்களுக்கு ஒரு 3 கோர் ஒயர் கொடுப்பாங்க, சூப்பர் கனெக்டர் ஒன்று, ஒரு ஆர்எம்சி கனெக்டர் இதோடவே ஒன்று ஃப்ரீயாக வரும். நாப் எல்லாம் வரும், இதனுடைய வாசர் நட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து ரைட் ஸ்பீக்கர், லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கருக்கு கனெக்ஷன் கொடுக்கணும், சப்வூஃபருக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகே, இதன்படி கனெக்ஷன் கொடுக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் கனெக்ட் பண்ணிக்க பார்த்துக்குங்க. பவர் சப்ளை எவ்வளோ வோல்ட் வேணும் அப்படின்னு கேட்டால் இதனுடைய வாட்ஸ் வந்து 200 வாட்ஸ் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்போ பவர் சப்ளை ரொம்ப முக்கியம். ஓகேவா. இப்போது நமக்கு இதில் 200 வாட்ஸ் வெளியே வரணுன்னா அதை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து பவர் சப்ளைக்கு இருக்கணும். அந்த பவர் சப்ளை எப்படி இருக்கணும், 24 வோல்ட்
வோல்ட் இருக்கணும். ஓகேவா? 8 ஆம்பியர் இருக்கணும். 8 ஆம்பியர் ஏற்கனவே லாஸ்ட்டில் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் பாருங்கள், இதில் வந்து 8 ஆம்பியர் இருக்கும். 24 வோல்ட்டு 8 ஆம்பியர் போர்டு. ஓகே, அப்போ இந்த போர்டு இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இது பவர் சப்ளை. ஓகே, ஸோ இது வந்து இப்போ நிறையா ஸ்டூடெண்ட் அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த வெக்கேஷனல் பீரியடில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இது 8 ஆம்பியர் வரும். இதில் 12 வோல்ட் அவுட்புட்டு எக்ஸ்ட்ரா வரும். அதை வந்து ஒரு வெவ்வேறு ஒரு ஃபேனுக்கோ வேறு ஏதாவது லைட்டு இது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதில் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், அவைலபிள் இருக்குது. ஓகே, சரி, இப்போ இந்த போர்டு பார்க்கலாம். முதல்ல காமிச்ச போர்டோட சம்வாட் குட்டு. ஓகே, அப்போது இது கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. இதில் 24 வோல்ட் கொடுங்க, அப்போ தான் முழுமையான அவுட்புட் வரும். பஸ் டிபிள் எல்லாம் முழுமையாக வரணுன்னா, சப்போஸ் 12 வோல்ட் கொடுத்தா சேஃப்டின்னு நான் சொல்லியிருக்கேன். 12 வோல்ட் கொடுத்தாவே போதும், இருந்தாலும் 24 கொடுத்தா இந்த போர்டினுடைய முழுமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை அப்போ தான் நீங்கள் கேட்க முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது, நல்ல ஃபைன் இம்போர்ட்டட் கண்ட்ரோல்ஸ். இதனுடைய ப்ரைஸ் வந்து 1500 ரூபா வரும். ஓகேவா? முதல்ல பார்த்தோம் இல்லையா, MT21 1250, 3169 இது 1500 ரூபா வரும். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும். ஓகேவா? சரி, இது சம்மந்தமான ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன். இது பார்த்தாவே தெரியுது பவர் சப்ளை. இது வந்து 24 வோல்ட்டு 4 ஆம்பியர். இது போர்டு. இது ஒரு பக் கன்வெர்ட்டர். பக் கன்வெர்ட்டரோட வேலை என்னென்னா 24 வோல்ட் டிசியை 5 வோல்ட்டாக மாற்றி இந்த ப்ளூடூத் மாடலுக்கு கொடுத்து, ரொம்ப சிம்பிள், யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். மோரோவர், ஆன்லைனில் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் சம்மந்தமான கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியும், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ், எல்லா சப்ஜெக்ட்டுமே இம்பார்ட்டன்ட், தேவை தான். எதுக்காக இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ப்ராடக்ட்லாம் காமிக்கிறேன் இல்லையா, இதில் வரக்கூடிய பொருள் சிம்பிள் எப்படி இருக்கும், அதை எப்படி மல்டிமீட்டரில் செக் பண்ணுறது, எப்படி சால்டர் பண்ணணும், எப்படி ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணணும், ப்ராஜெக்ட் மேக் பண்ணி அவுட்புட் வரலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கேதர் பண்ண முடியும். பேசிக் படிக்கிறதுனால இதுக்கு படிப்பு தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், யார் வேணால் ஃபீல்டுக்குள்ளே வரலாம், சக்ஸஸ் பண்ண முடியும். யார் வேணாலும், வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோவில் லேட்டஸ்ட்டான இன்ஃபார்மேஷன் கொடுத்துட்ருக்கோம். கூடவே பிளாக் டயக்ராம் ப்ளஸ் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுக்குறோம். எந்த ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டாக இருந்தாலும் அதுக்கு பிளாக் டயக்ராம் உண்டு, ஸ்கிமேட்டிக் டயக்ராம் உண்டு. இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். இதெல்லாம் இல்லை அப்படின்னா சர்வீஸ் பண்ணுறது கஷ்டம். ஓகேவா? எத்தனை முறை வீடியோ பார்த்தாலும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் ஒரு டயக்ராம் இருந்தால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். நம்ம எல்லா கோர்ஸுமே டயக்ராம் பேஸ்டாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போது பார்க்கலாம். இப்போது ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ப்ளூடூத் மோடு இருக்குது. நம்ம வந்து ஒரு எஃப்எம் மோடு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ். படுகிறதா இல்லை லைக் செய்யப்படுகிறதா? ஹலோ தமிழா, அன்றாட நிகழ்வுகளின் அகராதி. நம்ம ஈரோடு ஹலோ எஃப்எம் 92.7 திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 10 மணி வரை விருக்ஷா குளோபல் ஸ்கூல் வழங்கும் ஹலோ தமிழா. வழங்குவோர் விருக்ஷா குளோபல் ஸ்கூல், திங்க் ஸ்கூல், திங்க் விருக்ஷா, திருச்செங்கோடு. எப்போ ஒரு மாதிரி இருக்க அப்பா. இப்போ வால்யூம் குறைக்க முடியும். முதல்ல காமிச்ச போர்டோட குவாலிட்டி ரொம்ப சுப்ரீம் குவாலிட்டி இருக்கும், அசத்தலான அவுட்புட். சப்போஸ் எல்இடி இருக்குது, டிவி இருக்குது அப்படின்னா எல்இடி டிவியிலேருந்து நம்ம ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, எந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அவுட்புட் பிரமாதமாக இருக்கும். ஓகே, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. அது கொஞ்சம் உங்களுக்கு இந்த காப்பிரைட் இஷ்யூ வராது. இப்போது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஒரு சாங் ஒன்று,
இப்போது இந்த போர்டு ட்ரிபிள் குறைக்க முடியும். பாருங்கள், ஒன்லி பேஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அது ஹெட்ஃபோன்லேருந்து கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இங்கே வால்யூம் குறைச்சி வச்சுருக்கேன். ஓகே, Line in. ஸோ ஹம் நாய்ஸ் எதுவுமே வராது, டிஸ்ட்ராக்ஷன் வராது. 6 மணி நேரம் ரன் பண்ணால் கூட, கண்டினியூ ரன் பண்ணால் கூட ஹீட் ஆகாது. இதுக்குள்ளே ஹீட்ஸிங் பிளேட் மேலே கொடுத்துருக்கு. இருந்தாலும் நல்ல பக்கா குவாலிட்டி இருக்கும். அன்னெசரியாக நம்ம ஏதாவது லீனியர் ஐசி வாங்கிட்டு ஒயரிங்கெல்லாம் கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் வாங்கிறத விட எக்கனாமிக்கலாக ரொம்ப சீப்பாக இருக்கும். நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். ஒரு 15 சீப்பர் ஒரு நல்ல ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஹை வால்யூமில் எந்த விதமான டிஸ்டார்ஷன் நாய்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ நல்ல குவாலிட்டி அவுட்புட் வேணும், நாம் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 இன்ச்சு சப்வூஃபர் பக்காவாக ட்ரைவ் ஆகணும், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் எல்லாம் வரணும் அப்படின்னா பெஸ்ட்டு சாய்ஸ் இது. அசம்பிள் பண்ணுங்கள். SMBS எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.